إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்முடைய தூதர் நம்முடைய நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் தோழர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபியோன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரே நோக்கத்திற்காக இந்த அல்லாஹ்வுடைய இந்த இறைநிலத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் ஒரு உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்தியா முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். என்ன செய்தி என்று சொன்னால், அகமதாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளாகிவிட்டது. அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திவிட்டது. ஏனென்று சொன்னால் அதில் பல மக்கள் இருந்தார்கள். குறிப்பாக வெளிநாட்டு மக்களும் அந்த விமானத்திலே இருந்தார்கள். அந்த விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலே அது கீழே விழுந்து தரைமட்டமாகிறது. பன்மார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த விமானத்தில் பயணம் செய்ய காத்து கொண்டிருந்த அந்த மக்கள் அவர்களுக்கும் சோதனை.
அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த விமானத்தில் இருந்தார்கள் என்று தெரியாது, அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது. அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சம்பவம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இதே போன்று நம்ம பல நேரங்கள்ல பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். இது போன்ற சோதனைகள் மனிதர்களுக்கு அடிக்கடி ஏற்படுவது உண்டு. பன்மார்ந்த சகோதரர்களே, இந்த ஜுமாவில மனிதருக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை, அதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய அந்த படிப்பனை என்ன, பாடம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சோதனை என்பது மனிதனோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மனிதன் பிறந்ததிலிருந்து, ஏன் மனிதன் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவனுக்கு சோதனை தான். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது என்று சொன்னால் அது பல கட்ட சோதனையை தாண்டிதான் இந்த உலகத்திற்கு அது குழந்தையாக வருகிறது. அப்போ பிறப்பதற்கு முன்பிருந்தே, பிறந்ததிலிருந்து சோதனை அவருக்கு ஆரம்பிக்கிறது. அது எது வரைக்கும் என்றால், அந்த மனிதன் இறக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் சோதனை இருந்து கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு மனிதனுமே எனக்கு சோதனை வருவது கிடையாது, எனக்கு சோதனை இதுவரைக்கும் வந்ததே கிடையாது என்று யாருமே சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனும் சோதனையை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அந்த சோதனை என்பது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மாறுபடும். இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா செல்வம், அந்த செல்வம் என்பது ஒரு சோதனை. இது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்திருப்பான். அதன் மூலியமாக அவனுக்கு சோதனை. அந்த மனிதர் அந்த செல்வங்களை எப்படி சம்பாதித்தார், அதை எப்படி செலவு செய்கிறார், இப்படியெல்லாம் அந்த மனிதருக்கு சோதனை. அதே செல்வம் தான் அது இன்னொரு மனிதருக்கு மிக குறைவாக இருக்கும், அதனால் அவருக்கு சோதனை. இப்படி மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோதனை என்பது அவனை சூழ்ந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் போது மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மனிதனுடைய இந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்தது அவனை சோதிப்பதற்காக. எப்படி? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் அழகிய அமல் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுவதை நம்ம பார்க்கலாம். பன்மார்ந்த சகோதரர்களே, மனிதன் படைக்கப்பட்டதே சோதிப்பதற்காகத்தான். இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த சோதனை அவன் எப்படி எதிர்கொள்கிறான், அதன் மூலியமாக அவனுடைய அந்த ரியாக்ஷன், அதனுடைய செயல்பாடு அவனுக்கு எப்படி இருக்கிறது என்றதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சோதனை கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு நாமே ஒரு தீர்வை வைத்திருப்போம். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இதுதான் அதற்கு தீர்வாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய அந்த வாழ்க்கையில் திடீரென்று ஏதாவது ஒரு செலவு வந்து விடுகிறது அதிகமாக. அப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன நினைப்பான் என்று சொன்னால், இந்த சோதனைக்கான தீர்வு எனக்கு அதிகமான பணம் வேண்டும், அல்லது எனக்கு சம்பளத்தில் உயர்வு வேண்டும், இதுதான் இந்த சோதனைக்கான தீர்வு என்று நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைக்கு வேறொரு தீர்வை வைத்திருப்பான். பன்மார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு சோதனைக்கும் நாம் ஒரு தீர்வை வைக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நாம் ஒப்படைத்து விட வேண்டும். நம்முடைய சோதனையை அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஒப்படைத்து
அதற்கு பிறகு அந்த சோதனையிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் செய்யக்கூடிய தவறு என்ன? அல்லாஹ்வை மறந்து விடுவோம். நமக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு அந்த சோதனை மட்டும்தான் நம்முடைய மனத்தில், நம்முடைய மைண்ட்ல இருக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த விஷயத்தை நாம் சற்று கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த சோதனை மனிதனுக்கு எப்படியெல்லாம் வருகிறது, எந்தெந்த வகையில் எல்லாம் வருகிறது என்று நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் 155வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டும் போது, "வலனப்லுவன்னக்கும்", நிச்சயமாக கண்டிப்பாக நாம் மனிதனை சோதிப்போம். அல்லாஹ் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறான். "வலனப்லுவன்னக்கும்", நிச்சயமாக மனிதனை சோதிப்போம். விஷயம், ஒரு சில விஷயங்களை வைத்து. என்ன விஷயத்தை வைத்து? மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். பயத்தை கொடுத்து நாம் சோதிப்போம். அல்லாஹ் கூறி காட்டுகிறான், கண்டிப்பாக சோதிப்போம் என்று கூறுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் பல இடத்துல பார்த்தோம்னு சொன்னா மக்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பலஸ்தீன் மக்களை நம்ம பார்த்தோம் சொன்னா அவர்களுக்கு எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதிரி பயம் நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கூறி காட்டுகிறான், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். அதே போன்று பசியை கொடுத்து நாம் சோதிப்போம். அதே பலஸ்தீன் மக்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம சமூக வலைத்தளங்களில் எவ்வளவோ வீடியோகள், எவ்வளவோ காட்சிகள் வருகிறது. ஒருவேளை உணவிற்காக மக்கள் திண்டாடுவதை நம்ம பார்க்கலாம். அந்த பசியினால் எங்கே நமக்கு மரணம் வந்து விடுமோ பயம் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நல்ல உணவை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் பசியை கொடுத்தும் சோதிப்பான். அதே போன்று வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், குறைத்து சோதிப்பான். எப்படி? ஒரு மனிதனுடைய செல்வத்தை குறைத்து சோதிப்பான். நல்ல சம்பாதிப்போம், நம்முடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு சருகல், திடீர்னு நம்மளுடைய பிசினஸ் லாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை. எப்படி அந்த சோதனையிலிருந்து கடந்து போகிறோம் என்று மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட சோதனை வரும். ஆக செல்வத்தை குறைத்து நாம் சோதிப்போம். அதே போன்று ஒன் நஃப்ஸ், ஆத்மாக்களை குறைத்து நாம் சோதிப்போம். ஆத்மாக்களை என்றால் உயிர்களை, நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய சகோதரராக இருக்கட்டும், நம்முடைய தாய் தந்தையாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், இப்படி நாம் நேசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த உயிரை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். அதே போன்று ஒரு சம்மராத், அதே போன்று விளைச்சலில் நாம் குறைத்து சோதிப்போம். விவசாயிகளிடத்தில் கேட்டால்தான் இதனுடைய அருமை தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியெல்லாம் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறுகிறான், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுவதை நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி கொடுத்தும் எடுத்தும் மனிதர்களை அதிகமாக சோதிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தும் எடுத்தும் சோதிக்கும் போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குறிப்பாக பனு இஸ்ராயேல் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருப்பார்கள். அந்த சமுதாயத்தில் நடந்த மூன்று மனிதர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை, அவர்கள் அதற்காக என்ன செய்தார்கள், அதனுடைய பின்விளைவு என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறி காட்டியிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பனு இஸ்ராயேல் சமுதாயத்தில் மூன்று
அந்த 3 நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் தொழுநோய் உடையவர், அதே போன்று இன்னொரு மனிதர் வழுக்கை தலை உடையவர், 3வது மனிதரை பார்த்தோம் என்று சொன்னால் குருடர். இப்படி 3 மனிதர்களும் அவர்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய செல்வமும் அவர்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட 3 மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்க நாடுகிறான். எப்படி சோதிக்க நாடுகிறான்? அவர்களிடமிருந்து எடுத்து சோதிப்பல்ல, ஏற்கனவே அவர்களிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்திருக்கிறான். என்னது? நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அதே போன்று செல்வத்தை அல்லாஹ் எடுத்து அவர்களுக்கு அந்த நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் இப்போது எப்படி சோதிக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 மனிதர்களுக்கும் கொடுத்து சோதிக்க அல்லாஹ் நாடுகிறான். அப்படி அல்லாஹ் நாடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வானவரை அந்த மனிதர்களுக்கு அனுப்புகிறான். அந்த வானவர் மனித ரூபத்தில் அந்த 3 மனிதர்களிடத்தில் வருகிறார்கள். அந்த முதல் மனிதர் அந்த தொழுநோயாளியிடம் மனித ரூபத்தில் வந்த அந்த வானவர் அந்த மனிதனிடத்திலே கேட்கிறார், மனிதனே, உனக்கு அல்லாஹ் எதையாவது ஒன்றை நாட வேண்டும் என்று சொன்னால், அருள் புரிய வேண்டும் என்று சொன்னால் நீ எதை விரும்புகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது அந்த மனிதர் கூறுகிறார், என்னுடைய இந்த நோய் குணமாக வேண்டும், இதனால் மக்கள் என்னை விட்டு பெருந்தோடக்கூடாது, அல்லாஹ் எனக்கு ஏதாவது அருள் புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த அருளை அல்லாஹ் எனக்கு புரிந்தால் போதுமானது என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். அதே போன்று அந்த மனித ரூபத்தில் வந்த அந்த வானவர், உனக்கு செல்வங்களிலே, இந்த உலகத்தில் செல்வங்களிலே மிக விருப்பமான செல்வம் எது என்று கேட்கும் போது அந்த மனிதர், எனக்கு ஒட்டகம் மிக விருப்பமான செல்வம் என்பதாக அந்த மனிதர் கூறுகிறார். அப்ப அந்த வானவர் அந்த மனிதருடைய தோலை தடவி விட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய இந்த நோயை குணப்படுத்தட்டும், அதே போன்று நீ என்ன செல்வத்தை விரும்பினாயோ அல்லாஹ் உனக்கு அதை பன்மடங்காக தரட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். அதே போன்று அடுத்த மனிதர் யாரு? அந்த தலையில் முடியில்லாதவர், வழுக்கை தடை உடையவர். அந்த மனிதரிடத்தில் சென்று இதே போன்ற அந்த வானவர் கேட்கும் போது அவரும் கூறுகிறார், எனக்கு நல்ல அழகான முடி வேண்டும், அதனால் மக்கள் என்னை விட்டு விரண்டோடக்கூடாது, மக்கள் என்னை வெறுக்கக்கூடாது. அதே போன்று என்ன செல்வம் என்று வேண்டும் என்று கேட்கும் போது அவர், எனக்கு மாடுகள் எனக்கு விருப்பமான செல்வம் என்பதாக கூறுகிறார். அதே போன்று அந்த வானவர் அந்த மனிதருடைய தலையை தடவி விட்டு, உன்னுடைய இந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்தட்டும், அதே போன்று நீ விரும்பிய செல்வத்தை அல்லாஹ் உனக்கு தருவான் என்பதாக பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். 3வது மனிதர் அந்த குருடர், அவரிடம் சென்று அதே போன்று கேட்கிறார். அந்த மனிதரும், எனக்கு பார்வை என்பதே கிடையாது, நான் இந்த உலகத்தை பார்த்ததே கிடையாது, இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, எனக்கு என்னுடைய பார்வை மீண்டும் வர வேண்டும், அதனால் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று அந்த மனிதர் கேட்கிறார். அதே போன்று அந்த மனிதருடைய விருப்பமான செல்வம் ஆடுகள் என்பதாக அந்த வானவரிடத்தில் கூறுகிறார். அதே போன்று அந்த வானவர் அந்த மனிதருடைய கண்களை தடவி விட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய இந்த நோயை குணப்படுத்தட்டும், மேலும் நீ விரும்பிய செல்வத்தை அல்லாஹ் உனக்கு தருவான் என்பதாக பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். இந்த 3 மனிதர்களுமே அவர்களுடைய நோய் குணமடைந்து அவர்கள் என்ன செல்வத்தை விரும்பினார்களோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்காக அவர்களுக்கு கொடுத்தான். இப்படி சில ஆண்டுகள் கழிகிறது, சில நாட்கள் கழிகிறது. இப்பொழுது அந்த 3 மனிதர்களும் நல்ல செல்வாக்கோடு, நல்ல செல்வமோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் இப்பொழுது அவனுடைய சோதனையை ஆரம்பிக்கிறான். அதே வானவர் இப்பொழுது அந்த மனிதரிடத்தில் வருகிறார். முதல் மனிதர் யாரு? தொழுநோயாளி. அந்த மனிதரிடத்துல வந்து அதுவும் எப்படி வருகிறார்? அந்த மனிதர் முன்பு எப்படி இருந்தாரோ அதே ரூபத்தில், அதே நோயினுடைய அந்த ரூபத்தில்
அந்த வானவர் அந்த மனிதரிடத்துல வந்து இப்பொழுது அந்த மனிதரிடத்துல பேசுகிறார். அந்த வானவர் கூறுகிறார், மனிதனே, நான் இந்த நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் பயணம் செய்து வரும்போது என்னுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது. என்னுடைய ஒட்டகத்தில் தான் அனைத்து பொருட்களுமே இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டதால் இப்பொழுது அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு எதையாவது ஒன்று கொடுத்து உதவு, எனக்கு உதவி செய்வாயாக என்று அந்த மனிதரிடத்துல கேட்கும் போது அந்த மனிதருடைய பதில் எப்படி இருந்தது என்று தெரியுமா? அந்த மனிதர் கூறுகிறார், நான் உனக்கு இந்த செல்வத்திலிருந்து எதையுமே தரமாட்டேன் என்று அந்த மனிதர் மறுத்து விடுகிறார். அப்ப அந்த வானவர் மீண்டும் கேட்கிறார், நான் உன்னை அறிவேன், நீ இதற்கு முன்பே எனக்கு என்ன நோய் இருக்கிறதோ அதே நோயால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். அல்லாஹ் உனக்கு இந்த நோயை குணப்படுத்தினான். நீ செல்வம் இல்லாமல் இருந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை செல்வங்களும் அல்லாஹ் உனக்கு கொடுத்தான். இதுல இருந்து நீ ஏதாவது கொடுத்து உதவலாமே என்று கேட்கும் போது அந்த மனிதர் கூறுகிறார், இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து விட்டீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய மனிதர் நான் அல்ல, அந்த மனிதர் நான் கிடையாது. என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய பரம்பரையிலிருந்து வந்த சொத்துக்கள், இது என்னுடைய பரம்பரையிலிருந்து வந்த சொத்துக்கள் என்று அந்த மாணவரிடத்தில் கூறி எந்த செல்வத்தையும் கொடுக்காமல் அப்படியே மறுத்து விடுகிறார். எப்படிப்பட்ட சோதனையில் அவர் மாட்டிக்கொண்டார். அதே போன்று இரண்டாவது மனிதரிடத்திலும் வருகிறார். இந்த முதல் மனிதர் என்ன பதில் கூறினாரோ அதே போன்று அவரும் கூறி உதவி செய்வதற்கு மறுத்து விடுகிறார். மூன்றாவது மனிதரிடத்தில் வருகிறார், கண் தெரியாத மனிதர். அவரிடத்துல கேட்கும் போது அந்த மனிதர் கூறுகிறார், உனக்கு இந்த செல்வங்களில் எவ்வளவு வேண்டுமோ அத்தனையுமே நீ எடுத்துக்கொள், அத்தனை செல்வத்தையுமே நீ எடுத்துக்கொள், நீ எவ்வளவு எடுத்தாலும் நான் அதை எந்த ஒரு கேள்வியும் கேட்க போவது கிடையாது என்று அந்த மனிதர் அப்படியே கூறிவிடுகிறார். உடனே அந்த வானவர் கூறுகிறார், இல்லை, நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன். நான் உங்களை சோதிப்பதற்காக வந்தேன். இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், ஆனால் அந்த இரண்டு மனிதர்களும் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று கூறி அந்த வானவர் கூறுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு இந்த செல்வத்தில் இருந்து இன்னும் பரக்கத்தை கொடுக்கட்டும். அதே போன்று அந்த இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ் அப்படியே அழித்து விடட்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் முன்பே எந்த நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதே நோயை அல்லாஹ் திருப்பி தரட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் சென்று விடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து கொடுத்து மட்டுமல்ல எடுத்தும் சோதிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் நம்முடைய அந்த நிலைமையை மறந்து விடவே கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு அதிகமான படிப்பினைகள் நமக்கு தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டும் போது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதற்கான தீர்வுகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் கூறக்கூடிய அந்த தீர்வு என்ன என்று நாம் அறிவது கிடையாது, என்று நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. அப்படியே தெரிந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு மனம் வராது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் அழகான தீர்வை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரே ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பண கஷ்டம் ஏற்படும் போது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? ஹலாலான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம்? கடன் வாங்கலாம், கடன் வாங்கி கொள்ளலாம். ஆனால் வட்டியின் பக்கம் செல்லக்கூடாது, வட்டிக்கு செல்லக்கூடாது. வட்டி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் நம்முடைய உள்ளம் வட்டியின் பக்கம் செல்லும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு சோதனை ஏற்படும் போது அந்த சோதனைக்கான தீர்வு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூறியிருக்கும்.
அதற்கான தீர்வு என்ன என்று அறிவது நமக்கு கடமையாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட சோதனை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை முன்னிறுத்தி நாம் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சோதனையும் இஸ்லாம் கூறக்கூடிய படிப்பினையும் பாடங்களும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த தீர்வு, அந்த பாடம் என்ன என்று பார்த்தால் ஒரு 3 விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த சோதனை வந்தாலும் இந்த 3 விஷயங்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த 3 விஷயங்களில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் பொறுமை. பொறுமையாக இருக்க வேண்டும். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஒரு சோதனை ஏற்பட்டாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வோம். ஆனால் எப்படிப்பட்ட பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழகிய பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழகிய பொறுமையாக. ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கும் போது நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறார், நான் அடைந்த இந்த கஷ்டத்தை நீ அடைந்தால் உனக்கு தெரியும் என்பதாக கூறிவிடுகிறார். வந்தது நபி என்று அந்த பெண்மணிக்கு தெரியாது. பிறகு அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விரைந்து ஓடுகிறார்கள். விரைந்து ஓடிவிட்டு, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் என்று தெரியாமல் நான் அப்படி பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கூறி காட்டுகிறார்கள். அந்த பொறுமை இருக்கு, இன்ன சபுரு இந்த சதமத்தில் உள்ளா, நிச்சயமாக பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்தில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அழகிய பொறுமை. பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அதற்கான விளைவுகள் அனைத்தையுமே செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று நாம் கூறுவோம். ஆனால் இஸ்லாம் கூறக்கூடிய விஷயம் என்ன? அழகிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சிலர் கூறுவார்கள், பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது, இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது, இதற்கு மேல் இந்த சோதனையை என்னால் தாங்க முடியாது என்று கூறக்கூடிய மக்களை நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், யார் பொறுமையை நாடுகிறாரோ, எனக்கு இன்னும் பொறுமை வேண்டும் என்று நாடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு சோதனை ஏற்பட்டாலும் அந்த அளவுக்கு நாம் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நாம் சில நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம், அவசரப்பட்டு விடுகிறோம், மீறி விடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக நம்முடைய மனதிலே பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. ஒரு மனிதனை, ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மீறி நாம் சோதிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டான். அல்லாஹ் கூறிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து அல்லாஹ் மாற மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அது நம்முடைய சக்திக்கு உட்பட்டது என்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைக்கேற்ப நம்முடைய பொறுமையும் அந்த அளவுக்கு விசாலமாக்கி கொண்டே செல்ல வேண்டும். இரண்டாவது விஷயம், திருப்தி கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனை பொறுமையோடு எதிர்கொள்வதோடு அதை அப்படி அக்செப்ட் பண்ண வேண்டும், அதை திருப்தி கொள்ள வேண்டும்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தடுத்து சோதனை, அடுத்தடுத்து மிகப்பெரிய சோதனை சந்தித்தார்கள். அவர்களுக்கு நோய், மிகப்பெரிய நோய் ஏற்பட்டது. அதனால் அவருடைய சமுதாயம் வெறுத்தது, அவர்களுடைய குடும்பத்தார் வெறுத்தார்கள், அவர்களுடைய நண்பர்கள் வெறுத்தார்கள். இப்படி சமுதாயமே அவரை ஒதுக்கியது. அந்த நிலையிலும் கூட அவர் அவசரப்படவில்லை, அதை அப்படியே திருப்தி கொண்டார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி காட்டினார்கள், எனக்கு உடல் முழுவதும் நோய் வந்திருந்தாலும் கூட என்னுடைய நாவுக்கு அல்லாஹ் நோய் தரவில்லை. அந்த நாயை கொண்டு நான் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வேன் என்பதாக கூறி காட்டினார்கள். அப்போ அன்பார்ந்த சகோதரர், அவர்களுடைய நிலைப்பாடு அந்த சோதனை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இது அல்லாஹ் கொடுத்த சோதனை, இது அல்லாஹ் தான் எனக்கு இந்த சோதனையை ஏற்படுத்தினால் இதிலிருந்து என்னை காப்பாற்றுவான், எனக்கு தீர்வை கொடுப்பான் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்தில் வருகிறார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி உஸ்ரா, எனக்கு ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய்? அதாவது வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் வரும்போது நான் அப்படியே விழுந்து விடுகிறேன். எனவே எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி முறையிடுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பிரார்த்தனை செய்கிறேன். இன்ஷித்தி ஸபர்தி, நீ விரும்பினால் பொறுமையாக இருங்கள். வலக்கில் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறி காட்டினார்கள். நான் பிரார்த்தனை செய்து விடுகிறேன், செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நீ விரும்பினால் பொறுமையாக இரு, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று கூறும்போது அந்த பெண்மணி அதை அப்படியே திருப்தி கொண்டார்கள். நான் பொறுமையாக இருந்து கொள்கின்றேன் என்று அந்த பெண்மணி கூறியதை நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அதனை பொறுமையோடு எதிர்கொள்வதோடு அதை திருப்தி கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இதற்காக அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கூலியை தருவான், சொர்க்கத்தை தருவான் என்று அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சோதனை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்றியை அப்படியே நம்ம நிறுத்தி விடுவோம். ஒரு சிலர் அப்படியே நிறுத்தி விடுவோம். காரணம், எனக்கு சோதனை வந்துருச்சு, எனக்கு சோதனை வந்து விட்டது என்று ஒரு காரணத்தை கூறுவார்கள். ஆனால் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த முறை என்ன என்று சொன்னால், நமக்கு சோதனை வரும்போது அப்போதான் அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு சோதனை வந்திருக்கிறது என்றாலும் கூட நம்மை விட அதிகமாக சோதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஏதாவது கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், இந்த கஷ்டத்தை விட, எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை விட இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை விட என்னுடைய கஷ்டம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு நிலைமையை நாம் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியப்படுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஃமினுடைய செயல் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது எனக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஒரு முஃமினுடைய செயல் எனக்கு ஆச்சரியப்படுகிறேன் நான். எப்படி? அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அதே போன்று ஏதாவது அல்லாஹ்விற்கு சோதனை கொடுத்தால் அதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அந்த அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியதை நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மூன்று விஷயத்தையும் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் இந்த மூன்று விஷயத்தை, முதல்ல அழகிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
இரண்டாவது, அந்த சோதனை அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது என்று நாம் அதை நிம்மதியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நம்முடைய அந்த சோதனையில் சுலபமாக நாம் தப்பித்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் போது பொறுமையாளர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டும் போது அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் என்ன கூறுவார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடமே மீண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். யார் இப்படி சொல்வா? அதை பொறுமையோடு, அதை எந்த பொறுமை நமக்கு, எந்த சோதனை நமக்கு வந்ததோ அதை ஏற்றுக்கொள்கிறாரோ, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ, அப்படிப்பட்ட மனிதர் தான் இப்படிப்பட்ட அந்த வார்த்தை சோதனை ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மனப்பூர்வமாக கூறுவார்கள். அப்படி கூறக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அப்படியே தொடர்ச்சியாக கூறுகிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது, அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது அவர்களுக்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பறந்து விட்டால் எந்த ஒரு விதத்திலும் நமக்கு சோதனை ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். அந்த நிலையில் நாம் அந்த சோதனை எப்படி கடந்து செல்கிறோம் என்பதை வைத்துதான் நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கமா நரகமா என்று அல்லாஹ் தீர்மானிப்பான். அப்படிப்பட்ட சோதனை களத்தில் தான் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதற்காக பொறுமையாக இருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி புரிய வேண்டும். இந்த உலகத்தில் இன்று எப்படி நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.